நாம கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கிற கண்கண்ட தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் தாங்க. அப்படிப்பட்ட நம்ம முருகப்பெருமானை எப்படி வணங்கணும் தெரியுமா? நிறைய நண்பர்கள் கோவில் போனதுமே கடல்ல போய் குளிச்சுட்டு அப்புறம் நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இனிமே நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறுகளை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய சீர் அலைவாய் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மகா தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்லையும் குளிச்சுட்டு மூன்றாவதா தூண்டுகை விநாயகரை பார்த்துட்டு அப்புறம் மூவர் சமாதியில இருக்க மூவரையும் வணங்கணுங்க. அதற்கு அப்புறமா சுப்பிரமணிய சுவாமி கோயில 3 முறை வலம் வந்து கோவில் உள்ள தட்சிணாமூர்த்தி பக்கத்துல கோவில் தூண்ல 2 அடியார்களோட சிலை நிறுவப்பட்டிருக்கும். அவர்களையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முருகப்பெருமானை பார்த்துட்டு முருகப்பெருமானை பார்த்த கையோட வள்ளி குகையில போய் வள்ளியம்மனையும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகளை நீங்க யார்கிட்டயுமே சொல்லி புலம்ப வேண்டாங்க. உங்களுடைய குறைகள் படிப்படியா குறைஞ்சி உங்களுடைய இன்பம் பெருகிக்கிட்டே இருக்குங்க.